பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம ஜெபித்து நம்ம ஆரம்பிக்கலாம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, கிருபையான இந்த நல்ல மாலை வேலை காமுக்கு நன்றி சொல்கிறோம். பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்களை ஆராதிக்கும், துதிக்க சமூகத்திலே உடைய பிள்ளைகளாக இணைந்து உடைய வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் கிருபை தந்தீர். இந்த மாலை வேளையிலும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசுகிறதை கேட்கும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆவியானவர் தாமே இந்த நாளில் பேசுவீராக. வார்த்தைகளை எழுதி கொடுத்த அதே பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறீர். நீர் எங்களோடு கூட இருந்து வசனத்தின் ஆழங்களை மகத்துவங்களை பார்க்கும்படி எங்கள் மனக்கண்களை திறந்தருளும். அது மாத்திரம் இல்லப்பா, நாங்கள் கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, கீழ்ப்படுகிறவர்களாகவும் கர்த்தருடைய வார்த்தை எங்களிடத்துல என்ன மாறுதலை என்ன மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறதோ அதற்கு விட்டு கொடுக்கிற இருதயம் உள்ளவர்களாகவும் இணக்கமுள்ள ஆவி உள்ளவர்களாகவும் கர்த்தர் எங்களை மாற்றுவீராக. தேவையில்லாத குழப்பங்கள், கவன சிதைவுகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும். முழு இருதயத்தோடு முழு கவனத்தோடு உங்களுடைய வார்த்தையை கேட்க கீழ்ப்படிய உதவி செய்யும். பக்தி விருத்திக்கு ஏதுவாய் தேவனுடைய நாம மகிமைக்காக நாங்கள் வளர, கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபை கட்டப்பட இந்த காரியங்கள் பிரயோஜனப்படுவதாக. நீர் மாத்திரம் உயர்ந்திரும், தடைகள் எல்லாம் மாற்றும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மழை வந்தாலும் பரவாயில்ல, நம்ம எல்லாம் வந்துட்டோம். கர்த்தர் நல்லவர். ஆக்சுவலி நானும் கிளம்பும்போது நல்லா இருட்டிகிட்டு இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, என்னானாலும் பரவாயில்ல, காரில் தானே போகிறோம் அப்படின்ட்டு கிளம்பி வந்தாச்சு. சரி, கர்த்தர் நம்முடைய முயற்சிகளை வாய்க்க செய்வாராக. சரி, நம்ம எபிரேயர் நிருபத்தை நம்ம பார்த்துட்ருக்கோம். 3 அதிகாரங்களை நம்ம பார்த்துருக்கிறோம் இது வரைக்கும். கடைசியாக நாம் பார்த்தது விசுவாசத்தை விட்டு விலகுகிறவர்கள், அதாவது இந்த தேவன் மேல் இருக்கிறதான அந்த பற்றுதலை விட்டு விலகுகிறவர்கள் எவ்வளவு ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுகிறார்கள் அப்படின்றதையும், அவிசுவாசமான இருதயம் தேவனுக்கு பிரியமில்லாதது என்பதையும் கடைசியாக நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறதான பகுதி ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பகுதி இது. அதை பற்றி நம்ம இந்த நாளில் தியானிக்க போகிறோம். முதல்ல 1 to 11 வசனங்களை முதலாவது நம்ம நிறுத்தி நிதானமாக எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். எபிரேயர் 4, 1 to 11. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அதை இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். மேலும் தேவன் தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லியிருக்கிறார். அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்றும் இந்த இடத்தில் தானே சொல்லியிருக்கிறார். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாய் இருக்கிறபடியினாலும், சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமற் போனபடியினாலும், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்துக்கு பின்பு தாவீதின் சங்கீதத்தில் சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்வதனாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே. தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாயிருக்க கடவோம். போதும். இப்போ நம்ம பார்க்கிறதான பகுதி இந்த இளைப்பாறுதல் அப்படின்ற வார்த்தையை கிட்டத்தட்ட ஒரு 5-6 தாட்டி இந்த பகுதியில் வாசிச்சிட்டோம். இந்த இளைப்பாறுதல் அப்படின்றதுக்கு நம்ம ஒரு புரிதல் வேணும்னா தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினதை நம்ம பார்க்கணும். அவர் என்ன பண்றாருங்க, 6 நாட்கள் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். அதுக்கப்புறம் 7வது நாள்ல என்ன பண்றாருங்க, அவர் ஓய்ந்திருந்தார். இப்போ ஓய்ந்திருந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அன்னைக்கு ஒரு நாள் ஒரு இஸ்லாமிய சகோதரர் ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், கடவுளுக்கு எதுக்கு ஓய்வு தேவை? அவரே கடவுள், மனுஷன் தான் என்ன பண்ணுவான், ஓய்வு எடுக்கணும், வேலை செஞ்சு களைச்சு போயிட்டான், ஓய்வு. ஸோ அப்போ நிறைய பேர் இந்த ஓய்ந்திருந்தார் அப்படின்னா, அதாவது அவர் எல்லாம் முடிச்சுட்டு அப்பாடா அப்படின்னு சேர் போட்டு உட்காந்தாரு அப்படின்ற அர்த்தம் கிடையாது. அந்த ஓய்ந்திருந்தால் என்னன்னா,
அவர் கிரியைகள் செய்யாமல் இருந்தார்னு அர்த்தம். அதாவது கிரியை செய்து கொண்டிருந்தார். இப்போ 7th டே 7வது நாள் அவர் என்ன பண்ணல, கிரியைகளை எந்த கிரியை அவர் செய்யவில்லை என்று சொல்லி அர்த்தம். ஓய்ந்திருந்தாருன்னா ரெஸ்ட் எடுத்தாரு, இல்லை வந்து படுத்துட்டாரு, இல்லை டயர்டா இருக்கிறாரு அப்படின்ற அர்த்தம் கிடையாது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்ததான் நம்ம புரிந்து கொள்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த ஓய்ந்திருந்தார் அப்படின்றத வச்சு ஓய்வு நாள் அப்படின்றது வந்தது. கரெக்டா? ஸோ ஓய்வு நாள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, நம்ம சபை பிரிவினைகள், நிறைய பிரிவினைகள்ல ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தார் இருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 7th டே அட்வென்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. 7th டே அவங்க பேரு. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சனிக்கிழமை தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, தேவனை ஆராதிப்பாங்க. சர்ச்சே சனிக்கிழமை தான் நடக்கும், ஞாயிற்றுக்கிழமெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. என்ன ஆனாலும் அவங்க சனிக்கிழமை, இன்ஃபேக்ட் இப்போ சனிக்கிழமை பரீட்சை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பிள்ளைங்களுக்கு பரீட்சை இருக்குன்னா பரீட்சையில் ஃபெயில் ஆனாலும் பரவாயில்ல, சனிக்கிழமை போக மாட்டாங்க. அந்த மாதிரி ரொம்ப வைராக்கியமாக இருப்பாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும். ஏன்னா தேவன் ஓய்ந்திருந்த நாளில் தான் நாங்கள் என்ன பண்ணுவோம், நாங்கள் ஓய்ந்திருப்போம், அதுதான் ஓய்வு நாள், அன்னைக்கு தான் நாங்கள் ஆராதிப்போம். ஆனால் நம்ம வந்து அந்த நியமனத்தின்படி நம்ம செயல்படலாம். நம்ம என்ன பண்ணுறோம், வாரத்தின் முதலாம் நாள், ஏன் அவர் உயிர்த்தெழுந்த நாளை தான் நம்ம கொண்டாடுறோம். அவங்க பழைய ஏற்பாட்டுப்படி அவங்க ஓய்வு நாளை அவங்க ஆசரிக்கிறாங்க. ஆனால் நம்ம எதை ஆசரிக்கிறோம், உயிர்த்தெழுந்த நாள். இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சரி நம்ம இங்கே இருக்கிறோம், இப்போ நீங்கள் மத்திய கிழக்கு பகுதிக்கு போங்களேன், கத்தார், மஸ்கட்டு, சவுதி, துபாய், இங்கெல்லாம் போனீங்கன்னா வெள்ளிக்கிழமை தான் அங்கே ஓப்பன். வெள்ளிக்கிழமை தான் வந்து அவங்களுக்கு கவர்மெண்ட் லீவ். ஸோ சர்ச்செல்லாம் வெள்ளிக்கிழமை தான் நடக்கும். அதுக்குன்ட்டு நான் சர்ச்சு நடத்துவேன் அப்படின்லாம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை நடத்த முடியாது. ஞாயிற்றுக்கிழமை எப்பயும் போல அவங்களுக்கு வேலைக்கு போகிற நாள். நம்ம செவ்வாய்க்கிழமை வேலைக்கு போறோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க வேலைக்கு போகிற நாள். இப்போ அப்ப தேவனை ஆராதிக்கிறதுன்றது ஓய்வு நாள்ல மாத்திரம்தான் ஆராதிக்கணுமா அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது. அதனாலதான் ஏசப்பா வந்து சமாரிய பெண்ணிடத்துல சொல்றாரு, தேவனை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் கவரும், அது இப்பவே வந்திருக்குது அப்படின்றாரு. ஸோ எங்கேயும் எப்பையும் எப்பனாலும் நம்ம தேவனை என்ன பண்ண முடியும், ஆராதிக்க முடியும். அது பரிசுத்த இருதயத்தோடு ஆராதிச்சோம்னா கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ஓய்வு நாள் அப்படின்றது என்னன்னா, கர்த்தர் வந்து ரெஸ்ட் எடுக்கிறாருன்றது அர்த்தம் இல்லை, அவர் எந்த கிரியைகளும் செய்யாமல் இருந்தார். இப்போ இந்த ஓய்வு நாளை வந்து இதே எபிரேயர் எழுதுன அந்த அப்போஸ்தலர் என்ன பண்றாருன்னா, மனிதர்கள், அதாவது இந்த நிருபத்தை எழுதின எபிரேயர்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா அவங்க வந்து அந்த ஓய்வு நாள் ஆசரிச்சு அவங்க பழகினவங்க இல்லையா. ஓய்வு நாளில் வந்து எதுவும் பண்ணக்கூடாது. இப்போ ஏசப்பா மேல அவங்க வச்ச பெரிய குற்றச்சாட்டு அதுதானே, ஓய்வு நாளில் வந்து குஷ்டரோகியை சுஸ்தமாக்கினாரு, குருடனை பார்வையடைய வச்சாரு. இதெல்லாம் என்னைக்கு பண்ணாரு, சண்டே எதுக்கு பண்றீங்க? ஒரு அம்மா கூனியா இருக்கிற பெண்ணை என்ன பண்றாரு, நிமிர வைக்கிறாரு. அப்போ அவங்க கேட்குறாங்க, எதுக்குங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து பண்றீங்க, வாரத்தில் 6 நாள் இருக்கு, அந்த நாளில் வந்து எல்லாம் அற்புதம் பண்ணிக்கோங்க போங்க அப்படின்னு எல்லாம் அடிச்சு துரத்த பார்க்குறாங்க அவங்க. அப்போ ஏசப்பா சொல்றாரு, இவங்க ஆபிரகாமுடைய குமாரத்தி, பிசாசு இவ்வளோ நாள் அவங்களை என்ன பண்ணி வச்சிருந்தான், கட்டி வச்சிருந்தான். இப்போ அவங்கள வந்து விடுவிக்கிறது உங்களுக்கு ஒரு இதா தோணுதா? அது வந்து எப்படி நியாயப்பிரமாணத்தினுடைய மீறுதலாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா வந்து அந்த பரிசேயர் சதுசேயரை ரொம்ப பயங்கரமா அவங்கள திட்டுறார், அவங்கள பயங்கரமா கடிந்து கொள்றாரு. இப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும், எதற்காக கர்த்தர் இந்த ஓய்வு நாள் அப்படின்ற ஒரு கான்செப்டை உருவாக்கினாருன்றதை நம்ம புரியணும். இந்த ஓய்வு நாள் அப்படின்றது இப்போ மனுஷன் 6 நாள் என்ன பண்றாங்க, வேலை செய்யறான், வேலைக்கு போறான், இதெல்லாம் செய்யறான், எல்லாம் பண்றான். ஆனா இந்த ஓய்வு நாள் அப்படின்றது தேவனை ஆராதிக்கிறது மாத்திரம் இல்லை, அதாவது குடும்பம் அப்படின்றதான ஒரு இணைப்புல மனுஷன் வந்து எப்பயுமே இணைஞ்சிருக்கணும்ன்றதுதான் தேவனுடைய சித்தம். இப்போ ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேனே, இப்போ நம்ம 2019 ஃபர்ஸ்ட் ஒரு சண்டே ஒரு லாக்டவுன் போட்டாங்களா, சண்டே ஒரு லாக்டவுன் போட்டாங்க, எல்லாரும் வீட்டில் இருந்தோம், யாரும் எங்கேயும், மார்ச் 22 யாரும் எங்கேயும் வெளியவே போல. அன்னைக்கு ஒரு நாள் அப்படின்னு நம்ம நினைச்சோம். அதுக்கப்புறம் என்னாச்சு, அப்படியே ஆரம்பிச்சு 2 வருஷம் போச்சு நமக்கு. சரியா? சரி, இப்போ இதுல இந்த டைம்ல நான் நிறைய பிள்ளைகளுடைய பேச எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அதுக்கப்புறம் அது கோவிட் லாக்டவுன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்போ அந்த பிள்ளைகள் மனசார பேசின ஒரு காரியம், எங்க அம்மா அப்பா என் கூட இருந்தாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சின்ன பிள்ளைங்க, நான் சொல்றது வந்து ஒரு 6, 7, 8 வயசு பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்க பகிர்ந்து கொண்ட ஒரு காரியம் என்ன தெரியுங்களா, எங்க அம்மா அப்பா என் கூட இருந்தாங்க. ஆனா அம்மா அப்பா அவங்களுக்கு செட் ஆகாது, அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க, இருந்தாலும் வேலைக்கு போய் நினைச்சா கொஞ்சம் நிம்மதியா இருந்திருப்பேன் அப்படின்னு, அந்த பிரச்சனை வேற, பெரியவங்களுடைய பிரச்சனையை விடுங்க. ஆனா வளர்கிறதான தலைமுறையினர் அவங்க எது தெரியுங்களா எதிர்பார்க்குறாங்க,
பெற்றோர் நம்ம கூட இருக்கணும், அவங்களுடைய அன்பில் அவங்களுடைய அரவணைப்புல நம்ம வளரணும்ன்றது இப்படிதான் தேவன் உருவாக்கினார். குடும்பம் இதற்காக தான் உருவாக்கப்பட்டது. அப்போ ஒரு பக்கம் தேவனை நம்ம ஆராதிக்கிறோம், அந்த ஓய்வு நாள்ன்றது தேவனை ஆராதிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டது, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அதுல இன்னொரு முக்கியமான காரியம், குடும்பத்தோட நம்ம நேரத்தை செலவழிக்கணும். கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், இந்த பாண்டிங், இந்த இணைப்புல ஒரு தேவ பிள்ளையினுடைய குடும்பம் அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ்னாச்சும் என்ன பண்ணணுங்க, அந்த இணைப்புல இருக்கணும். அந்த நேரத்துல குடும்பத்தோட இப்ப நம்ம என்ன பண்றோம்னா அதை என்னவா மாத்திட்டோம் அப்படின்னா டே ஆஃப் என்டர்டெயின்மெண்ட். அதை வந்து ஊர் சுத்துற நாளோ, இல்ல வீட்டுல உட்காந்து டிவி பார்க்குற நாளோ, இல்ல நல்லா என்ன சொல்றது வேற எங்கேயாவது வெளியில சுத்தணும்னு தான் நினைக்கிறோமே ஒழிய வீட்டுல இருக்கணும். சரி, நல்ல ஒரு சாப்பாடு சாப்பிடலாம், ஓகே, அது கூட ரொம்ப நல்ல ஒரு ஐடியா, நல்லா சாப்பிடலாம், பிள்ளைகளோட இருக்கலாம். ஆனா இன்னைக்கு மைண்ட் செட் பாருங்களேன். இன்னைக்கு அம்மாக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க, வாரத்துல 6 நாள் நான் சமைக்கிறேன், 7வது நாள் என்னைய என்ன பண்ணுங்க, சண்டே வெளியே கூட்டிட்டு போவாங்க, நான்லாம் சமைக்க முடியாது, எனக்கு ஹோட்டல்ல வாங்கித்தாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, எல்லாம் வெளியில போறாங்க, சினிமாவுக்கு போறாங்க, எங்கெல்லாம் போறாங்க, அப்புறம் ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிட்டு. நான் உண்மையாலுமே நான் யோசித்து பார்ப்பேன், சண்டே சம்டைம்ஸ் ஹோட்டல் எங்கேயாவது போனா அடிச்சு வெளுத்து வாங்குவாங்க எல்லாரும். ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டம், மூக்கு முட்டை சாப்பிடுவாங்க. நைட்டு 10 மணிக்கு அன்னைக்கு ஒரு நாள் பாபிக்யூன் போயிருந்தேன். ஆக்சுவலி ரிலேட்டிவ் வந்துருந்தாங்க சொல்லிட்டு பரோட்டா வாங்கலான்னு போனேன். நைட்டு 10 மணிக்கு உட்காந்து அவ்வளோ பெரிய பிரியாணி, அந்த மண்டின்னு சொல்லுவாங்கல்ல, வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எப்படா உங்களுக்குலாம் செரிக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நைட்டு 10 மணிக்கு எப்படா பிரியாணி இப்படி சாப்பிட்றீங்க? சரி போகட்டும். இப்போ நம்முடைய மக்கள் என்ன ஆகிட்டாங்கன்னா, அதாவது சாப்பிடணும், ஊர் சுற்றணும், என்ஜாய்மெண்ட் பண்ணணும், ஒரு சினிமாக்கு போகணும், எங்கேயாவது ஒரு இப்போ எக்ஸிபிஷன் இருந்தால் எக்ஸிபிஷன் போகணும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ரிலாக்ஸேஷன் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையாலுமே இந்த ஓய்வு நாள், இளைப்பாறுதல் அப்படின்ற இந்த கான்செப்டை தேவன் தான் உருவாக்கினார். ஏன்னா ஒரு பக்கம் நான் சொன்ன மாதிரி தேவனை ஆராதிக்கிறது, இன்னொரு பக்கம் குடும்பத்தோட இணைந்து இருக்கிறது. ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, தேவனுடைய சமூகத்துல, அதாவது தேவனுடைய பிரசன்னத்திலே நமக்கு கிடைக்கிறதான ஒரு இளைப்பாறுதல். இந்த இளைப்பாறுதல் வந்து ஸ்பிரிச்சுவலா நம்ம கனெக்ட் ஆயிருந்தா மாத்திரம்தான் முடியும். ஆவிக்குரிய நிலையில தேவ பிள்ளைகளோடும் இல்ல குடும்பம் ஆவியில ஒருமனப்பட்டவங்களா, ரட்சிக்கப்பட்ட குடும்பமா, கர்த்தருக்குள்ள இருக்கிற குடும்பத்துல மாத்திரம்தான் இந்த இளைப்பாறுதல் என்ன பண்ண முடியும், நம்மளால பார்க்க முடியும். மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்றவங்க எல்லாமே அந்த ஹஸ்லிங்னு சொல்லுவாங்க. ஹஸ்லிங்னா அப்படியே எல்லாத்தையுமே அறக்க பறக்க செய்கிறவங்க, அப்படியே வேகமாக அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்கிறவங்க. ஒரு அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அப்படியே ஒரு பரபரப்பாகவே இருப்பாங்க. வாழ்க்கை வந்து அப்படியே உங்களுக்கு பரபரப்பாகவே இருக்கும். பரபரப்பானது தான் வாழ்க்கைன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐக்கியம், ஒரு குடும்பம் கட்டப்படுறது எப்போ அப்படின்னா, ஒரு குடும்பம் எப்போ இளைப்பாறுதலை புரிந்து கொள்றதோ, எப்போ ஒரு ஃபேமிலியில அந்த ரெஸ்ட்னா தூங்குறது கிடையாது, அதாவது தேவனுடைய சமூகத்திலிருந்து வருகிறதான அந்த நிறைவு, அதுதான் இந்த இளைப்பாறுதல்னு அவர் சொல்றது வந்து அதுதான். பாருங்க, நான் இங்க சொல்றேன் பாருங்களேன். 2ஆம் வசனத்துல பாருங்க, சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது, கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அப்ப என்ன அர்த்தம், எதை பத்தி பேசுறாங்க, சுவிசேஷத்தை பத்தி சொல்றாங்க. என்ன சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவை பற்றியதான சுவிசேஷம். இப்ப இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்ட சுவிசேஷம் என்ன பண்ணுது, ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு மனுஷனுடைய ஆத்மாவை சரி செய்து தேவனோடு அவனை இணைக்கிறது. அவருடைய சிருஷ்டிகரோடு சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனை சிருஷ்டிகரோட இணைக்கிறது தான் காஸ்பல், இல்லைங்களா? ஏசப்பா எதுக்காக வந்தாரு, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். அப்போ சுவிசேஷம் சொல்லப்படும் போது என்ன நடக்குது, ஒரு மனுஷனுடைய ஆத்மா தன்னை உண்டாக்கின அந்த சிருஷ்டிகர் சர்வ வல்லவருடைய பிரசன்னத்திலே ஒரு ஆத்மா இணைக்கப்படுது. இந்த விஷயத்தை விசுவாசிக்கலன்னா என்ன நடக்குது, அதுதான் 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதல் பிரவேசிக்கிறோம். அப்ப இங்க புரியுதா, இவர் என்ன இளைப்பாறுதல்னு சொல்றது என்னதுங்க, ரெஸ்ட் கிடையாது, அப்படி இளைப்பாறுதல்னா தூங்குறது கிடையாது, சுவிசேஷத்தின் நிமித்தமாய் நமக்குள்ள ஏற்படுகிற நம்பிக்கை. சொல்றது புரியுதுங்களா? இளைப்பாறுதல்னா அதுதான், சுவிசேஷத்தின் நிமித்தமாய் நமக்குள் ஏற்படுகிற நம்பிக்கை. என்ன நம்பிக்கை ஏற்படுது, என்னை படைத்தவர் ஒருவர் இருக்கிறார், அவர் அனுப்பின குமாரனாகிய இயேசுவை விசுவாசிக்கிறேன், அவர் நிமித்தமாய் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறேன், அவருடைய ஆவி எனக்குள் இருக்கிறது, அவருடைய ஆவி என் குடும்பத்தை என்ன பண்ணுதுங்க, ஆளுகை செய்கிறது, அவருடைய ஆவி என் சபையை ஆளுகை செய்கிறது, பரிசுத்த ஆவியினாலே நான் நடத்தப்படுகிறேன். இந்த ஒரு சாட்டிஸ்பாக்சன் தான் ஒரு மனுஷனுக்குள்ள என்ன பண்ணுதுங்க பாருங்க, விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில்
பிரவேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். பாருங்க அடுத்தது, மேலும் தேவன் தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்ற 7ஆம் நாளை குறித்து ஒரு இடத்தில் சொல்லியிருக்கிறார். அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்தில் தானே சொல்லியிருக்கிறார். இவர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம யாத்ராகமம் 20வது அதிகாரம் மார்க் பண்ணிக்கோங்க, எடுக்க வேணாம். யாத்ராகமம் 20:11, யாத்ராகமம் 31:17. யாத்ராகமம் 20:11, யாத்ராகமம் 31:17. சரிங்களா? இந்த பகுதியில் தேவன் சொல்லியிருக்கிறதா இங்க அப்போஸ்தலர் வந்து நமக்கு காண்பிக்கிறார். ஓகே, சரி. இப்போ இந்த பாருங்க, ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமா இருக்கிறபடினும், 6வது வசனம், சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமல் போனபடியினாலும் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். இப்ப இதுதான் இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, இளைப்பாறுதல்ல நமக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, அந்த இணங்கி நடக்கக்கூடிய இருதயம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு இருதயம். ஏன்னா கர்த்தர் வந்து இப்ப ஞாயிற்றுக்கிழமை நம்ம வரோம், இளைப்பாறுதல், அது ஓய்வு நாள்னு வச்சுப்போம். வாரத்தின் முதல் நாள் ஓய்வு நாள்னு வச்சுக்கோமே எக்ஸாம்பிளுக்கு. இப்போ அந்த நாள்ல நீங்க சர்ச்சுக்கு வரீங்க, பாஸ்டர் வந்து ஒரு பிரசங்கம் பண்றாங்க, சர்ச்சில் ஒரு பிரசங்கம் இருக்குது. இப்போ இந்த பிரசங்கத்தை கேட்டு நம்ம என்ன பண்றோம், நம்மளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை நம்ம ஒன்று ஒரு அறிவாக பெற்றுக்கொள்றோம், இல்லை சரி செய்ய வேண்டிய காரியத்தை கர்த்தர் நமக்கு உணர்த்துறாரு, இல்லை வரப்போகிற காரியத்தை குறித்து ஒரு நம்பிக்கை, ஒரு நிச்சயத்தை கொடுக்குறாரு, இல்லை ஏற்கனவே நடந்த காரியத்தை பற்றி காயம் அடைஞ்சிருந்தோம்னா நம்முடைய காயத்தை கட்டுறாரு. பல காரியங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ள செய்யறாரு. கரெக்டுங்களா? இப்போ இந்த காரியம் இது நம்மளுடைய வாழ்க்கையில நம்முடைய இருதயத்தை என்ன பண்ணுது தெரியுங்களா? நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்துது. எதற்கு நேராக? நித்திய இளைப்பாறுதலுக்கு நேராக. ஏன்னா இப்போ வந்து நம்ம தேவனுடைய பிரசன்னம்னு சொல்றது வந்து நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லா, அதாவது கட்டாயப்படுத்தி ஒரு இடத்துல நம்ம இருந்து தேவ சமூகத்துல நம்ம என்ன பண்றோம், ஜெபிக்கிறோம். ஆனா மரணத்துக்கு அப்புறமோ இல்ல வருகைக்கு அப்புறமோ நம்ம நித்திய காலமாக என்ன பண்ண போறோம், அவருடைய பிரசன்னத்திலே தான் இருக்க போறோம் இல்லையா? இப்போ அதற்கு முன்னோட்டமாக தான் கர்த்தர் என்ன பண்றாருங்க, இந்த ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஞாயிற்றுக்கிழமைன்னு இல்லை, இளைப்பாறுதல் நேரம். இளைப்பாறுதல் நேரம்னா என்ன அர்த்தம்? தேவ சமூகத்தில் நீங்கள் இருக்கிற நேரம், அதுதான். ஸோ இளைப்பாறுதல்னா தூங்குறதுன்றது கிடையாது. அந்த எண்ணத்தை நம்முடைய சிந்தை விட்டு அகற்றிடுங்க. இளைப்பாறுதல்னா ரெஸ்ட் எடுக்கிறது, தூங்குறது, டயர்டா இருக்கிறதுன்றது அர்த்தம் கிடையாது. இளைப்பாறுதல்னா தேவ பிரசன்னத்தில் இணைதல், டு பி ஒன் வித் காட், தேவனோடு ஒன்றாகுதல், தேவனுடைய பிரசன்னத்தோடு இணைதல். எப்படி இணைகிறோம்? தேவனை ஆராதிக்கும் போது, தேவனை மகிமைப்படுத்தும் போது, தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, இது எல்லாமே நம்மள தேவ பிரசன்னத்தோடு இணைக்கிற காரியங்களாக அவை இருக்கிறது. அதனால தான் பாருங்க 7வது வசனத்துல அவர் சொல்றாரு, உங்க இருதயத்தை நீங்க என்ன பண்ணாதீங்க, கடினப்படுத்தாதிருங்கள் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இன்று சொல்வதனால பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லி இருக்க மாட்டாரு. இப்ப கானான்குள்ள அவங்க போயிட்டாங்க, எகிப்துல இருந்து கானான்குள்ள போயிட்டாங்க. ஆனாலும் அங்க ஒரு இளைப்பாறுதலை பத்தி பேசுறாரு. சோ கானானே ஒரு இளைப்பாறுதலா இருந்துருச்சுன்னா இன்னொரு நாளை பத்தி அவர் சொல்லியிருக்க மாட்டார். அப்ப கானான் வந்து டெம்பரரி தான். அந்த அழிந்து போகக்கூடிய பாலும் தேனும் இருக்கிற அந்த கானான் இருக்கு இல்லைங்களா, அது என்னது? நிரந்தரமானதா தற்காலிகமானதா? தற்காலிகமானது. அப்ப நித்திய கானான்றது என்னதுங்க? தேவனுடைய பிரசன்னம், பரலோகம் தான். தேவனுடைய மகிமை நிறைஞ்சிருக்கு, தேவனுடைய சிங்காசனம் இருக்கிறது தான் நமக்கு கானான். கர்த்தருடைய பிரசன்னம் எங்க இருக்குதோ அதுதான் நமக்கு கானான். இப்போ அந்த இடத்துக்குள்ள நம்ம என்ன பண்றோங்க, நுழையும்படியாக, அந்த இடத்துக்குள்ளாக போகும்படி நம்ம பிரயாசப்படுகிறோம். இப்போ இந்த வனாந்தரமான வாழ்க்கையில நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கிறோம். நித்திய கானானுக்குள், நித்திய இளைப்பாறுதலுக்குள் கர்த்தர் நம்மளை என்ன பண்ண போறாருங்க, அழைத்து கொண்டு போக போறாரு. ஆகையால் 9வது வசனம், தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. புரியுதுங்களா? அப்போ இப்போ இருக்கக்கூடிய இளைப்பாறுதல் என்ன? இப்போ இருக்கக்கூடிய இளைப்பாறுதல் வந்து ஒரு சாம்பிள் மாதிரி தான். இப்போ தேவ சமூகத்துல நமக்கு இருக்கும்போது கிடைக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லைங்களா, உண்மையா ஆராதிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். உண்மையா ஆராதிக்கிறவங்க சொல்லுவாங்க, தேவ சமூகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை மாதிரி வேற எந்த சந்தோஷமும் இல்லை. மற்றவங்களுக்கு அது சலுப்பா இருக்கலாம், தூக்கம் வரலாம், இல்லை போர் அடிக்கலாம், அது எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் உண்மையா தேவ பிள்ளைகளோடு இணைந்து ஆராதனைகளை ஆராதிக்கும் பொழுது
நம்மளால நிறைவா சொல்ல முடியும். வேற எந்த ஒரு சந்தோஷமும் கொடுக்க முடியாதத, அந்த ஒரு சந்தோஷத்தை தேவ பிரசன்னம் எனக்கு தருகிறதுன்றத நம்மளால தைரியமா சொல்ல முடியும். அதனால பாருங்க, தேவனுடைய ஜனங்கள் இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஸோ இப்போ இங்கவே நமக்கு இந்த அளவுக்கு ஒரு நிறைவை கர்த்தருடைய ஆவியானவர் தராங்கன்னா, இப்போ நிரந்தரமா எந்த வேலையும் இல்லை, பசி இல்லை, சாப்பிட தேவையில்லை, குடிக்க தேவையில்லை. சாப்பிட்றது குடிக்கிறதுக்கு வீட்டுக்கு தானே எல்லாம் உழைக்கிறோம், ஆமா தானே? இப்போ எதுவுமே தேவையில்லைன்னா நம்ம போய் உழைக்கணும்னு அவசியம் இருக்கா? எதுவுமே இல்லை, அங்கே உழைப்பு இல்லை. அப்போ நம்ம என்ன பண்றோம், நம்ம நித்தியத்தில் போய் இருக்கும் பொழுது ஃபுல்லா 24 ஹவர்ஸும், அங்கே 24 ஹவர்ஸ் கணக்கு இருக்கான்னு தெரியல, ஏன்னா இங்கே தான் நமக்கு 24 ஹவர்ஸ், அங்கே இரவும் பகலும், அங்கே இரவு இருக்கோ பகல் இருக்காங்கன்னு தெரியல நமக்கு. டைமே கிடையாது, அளவில்லாமல், எல்லைகள் இல்லாமல், லிமிட்லெஸ்ன்னு சொல்லலாம். எல்லைகள் இல்லாம நம்ம என்ன பண்ண போறோம், அவரை ஆராதிக்க போகிறோம். அதுதான் இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. அப்போ இந்த அதனாலதான் நம்ம குடும்பமா இருக்கட்டும், நம்முடைய சபையா இருக்கட்டும், அது எப்படி இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி இருக்கணும்னு நம்ம பொதுவாக நம்ம எதிர்பார்ப்போம்னா, பரலோகம் மாதிரி இருக்கணும்னுவாங்க இல்லையா? குட்டி பரலோகமா இருக்கணும் அப்படின்வாங்க. உண்மையாலுமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறி தான். குடும்பத்தை பார்த்து பரலோகம், ஐயோ குடும்பம் நரகங்க, வீட்டுக்கே நான் போக விரும்புங்களேங்க அப்படின்னு சொல்ற மனுஷங்களை நம்ம பார்க்குறோம். அடுத்ததா இன்னைக்கு பெரிய பெரிய சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா அடிதடி சண்டை வெட்டு குத்துலாம் நடக்குது சர்ச்சுக்குள்ள. இதை பார்த்தா எப்படி பரலோகம்னு எப்படி சொல்றது? நரகமே பெட்டர்ன்ற மாதிரி இன்னைக்கு சர்ச்செல்லாம் அவ்வளோ மோசத்துல இருக்குது. அப்போ நம்ம இதை பார்த்து நம்ம ஏமாந்துட கூடாது. என்ன வீடெல்லாம் எப்படி இருக்குது, என்ன சபையெல்லாம், சர்ச்சின் எல்லாம் ஏமாத்தி. இப்ப நிறைய பேர் இந்த ஃபேக் பீப்புளை பார்த்து பார்த்து, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நெருங்கின ஒரு சொந்தக்காரர் ஒருத்தர், அவர் வந்து ரொம்ப ஃபேக் பாஸ்டர்ஸே பார்த்து 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 அவருக்கு தேவன் மேலேயும் நம்பிக்கை எல்லாம் போயிடுச்சு. ஏன்னா அவர் 100 பேரை மீட் பண்ணாருன்னா 99 பேர் பித்தலாட்டக்காரங்க தான். அவருக்குன்னு அந்த மாதிரி வாய்ச்சிருக்கு பாருங்க. அதனால அவருக்கு தேவன் மேல இருக்கிற நம்பிக்கை போச்சு. ஊழியக்காரங்கன்னா மதிக்கவும் மாட்டாரு, ஒண்ணும் பண்ண மாட்டாரு அவர். பாருங்க, அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவங்களுக்கே, கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தவங்களுக்கே இந்த பொழப்புனா, அப்ப வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் இல்லைங்களா? அப்போ மாயையான வேஷம் அணிந்த மனிதர்களை பார்த்து 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 உண்மையான தேவ பிரசன்னம் என்ன, உண்மையான தேவன் தருகிற சந்தோஷம் என்ன, தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியம்னா என்னன்றதையே இன்னைக்கு ருசி பார்க்க முடியாத அளவுக்கு நம்மளுடைய மக்கள் என்ன ஆயிட்டாங்க தெரியல, டைல்யூட் ஆயிட்டாங்கன்னா அப்படியே உலகத்தோட அப்படியே கலந்துட்டாங்க. ஆனா நீங்க எஸ்ராவை படிச்சு பார்த்தீங்கன்னா, எஸ்ராவில் ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்குது. அதாவது எஸ்ரா அந்த அலகம் கட்டி இவங்கெல்லாம் திரும்ப கூட்டிட்டு வரும்போது கடைசியாக ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று சொல்லுவாங்க. என்னன்னா, இந்த இஸ்ரவேலர்கள்லாம் போய் வேறு நாட்டு பெண்களை இவங்கெல்லாம் போய் கல்யாணம் பண்ணி, அங்க ஒரு வார்த்தை இருக்குது, பரிசுத்த வித்து கெட்டு போயிற்று அப்படின்றது. இப்போ கர்த்தருடைய சித்தம் என்ன, ஆபிரகாம் மூலமா கர்த்தர் நிறைவேற்றினது என்னன்னா, ஒரு ஹோலி ஜெனரேஷன், பரிசுத்த சந்ததியை உருவாகணுன்றதுதான் தேவனுடைய திட்டம். இதுக்காக தான் ஆப்வியஸா இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தாரு. இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால நம்மளை மீட்டாரு. நம்மளையும் அந்த பரிசுத்த வித்துல நம்மளை இணைச்சிருக்கிறார். ஜலத்தினாலும் ஆவியினாலும் மறுபடியும் பிறந்து நம்ம அவருடைய பிள்ளைகளா மாறி இருக்கோம். அப்போ நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்மளை இந்த உலகத்திலிருந்து கர்த்தர் பிரித்தெடுத்து தான் நம்மளை இருக்கணும்னு நமக்கு எதிர்பார்க்கிறார். ஆனா நம்ம என்ன ஆகிறோம் தெரியுங்களா, உலகத்துல இருக்கிற அதாவது இந்த கிறிஸ்டியானிட்டி ஃபேக் பீப்புளை பார்த்து பார்த்து ரொம்ப டயர்டாகி, ரொம்ப ஏமாற்றப்பட்டு நம்ம என்ன ஆயிடுறோம்னா, நம்ம டைல்யூட் ஆயிடுறோம். டைல்யூட்னா என்னன்னா, உலகத்தோட அப்படியே கலந்துடுறோம். நம்மளை தனியா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஒரு கான்சென்ட்ரேட்டடா நம்மள இருக்க, இந்த கெமிஸ்ட்ரியில படிச்சிருப்பீங்க இல்லையா, கான்சென்ட்ரேட்டட் ஆசிட்னு இருக்கும், டைல்யூட்டட் ஆசிட் இருக்கும். கான்சென்ட்ரேட்டட் ஆசிட்னா என்னதுங்க, அது ரொம்ப, அதுல வீரியம் ரொம்ப அதிகமா இருக்கும். அது டைல்யூட்னா என்ன அர்த்தம், அதை கொண்டு போய் தண்ணியில மிக்ஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆயிடும், அதோட வீரியம் குறைஞ்சு போயிடும். இதே மாதிரிதான் இன்னைக்கு தேவ பிள்ளைங்களா நம்மளை கர்த்தர் பிரித்து, அதாவது இந்த ஏசப்பா கூட சொல்றாரு, நீங்க யோவான் 17 வாசிச்சு பாத்தீங்கன்னா, ஏசப்பா ஒரு ஜெபம் பண்ணுவார், நான் உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல அப்படின்றார். உங்களுக்காக எனக்காக ஏசப்பா ஜெபம் பண்ணும்போது அதான் ஜெபம் பண்ணாரு. ஏசப்பா நமக்காக அன்னைக்கே ஜெபம் பண்ணியிருக்காரு, இவங்க உலகத்தார் அல்ல. அப்போ உலகத்தார் அல்லன்னா என்ன அர்த்தம், நம்ம தனித்து தான் இருக்கணும். நம்ம போற டைரக்ஷன் டிஃப்ரெண்டா தான் இருக்கணும். 100 பேர் ஒரு டைரக்ஷன்ல போனா அதுல நான் ஒருத்தன் வித்தியாசமான டைரக்ஷன்ல தான் நான் போவேன். அது அவன் அந்த 99 பேர் என்னைய பார்த்து சிரிச்சாலும் பரவாயில்ல, என்னை கிண்டல் அடிச்சாலும் பரவாயில்ல. ஏன்னா கர்த்தர் என்ன பரிசுத்த வித்தாக, பரிசுத்த சந்ததியாக உருவாக்கணுன்றதுதான் தேவனுடைய
நோக்கம். ஸோ அப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா மாத்திரம்தான் தேவ பிள்ளைகளோடு இணைஞ்சிருக்கிறதான அந்த அவசியத்தை நம்ம என்ன பண்ணுவோங்க, அறிந்து கொள்வோம். இல்லைன்னா நமக்கு சர்ச்சு தேவ பிள்ளைங்க கூடி வர்றது ஒரு போர் அடிக்கிற விஷயமா மாறிடும். நமக்கு ரொம்ப ஒரு சலிப்பான ஒரு காரியமா மாறிடும். ஏதோ சர்ச்சுக்கு போய் தொலைவோம் அப்படின்ற மாதிரி தான் போவோமே ஒழிய ஆத்மார்த்தமா மன நிறைவா அதை நம்மளால என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. நம்மளுடைய எண்ணம் ஏக்கம்லாம் என்னவா இருக்கும் தெரியுங்களா? எப்போ நான் தேவ பிள்ளைகளோட இணைவேன், எப்ப தேவ பிள்ளைகளோட இணைஞ்சு தேவனை மகிமைப்படுத்துவேன், எப்ப தேவ பிள்ளைகளோட இணைஞ்சு கர்த்தருடைய வசனத்தை நான் தியானிப்பேன், இதுதான் நம்முடைய ஏக்கமாவே இருக்கும். இதுதான் இளைப்பாறுதல்னு இந்த அப்போஸ்தலன் சொல்றாரு. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? சோ இந்த இளைப்பாறுதல் எதுக்காக? நித்தியத்துல ஒரு இளைப்பாறுதல் வருது, அதற்காக நம்ம ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதுதான் இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதல் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். ஆகையால் அந்த திருஷ்டாந்தம்னா அந்த எக்ஸாம்பிள், அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாயிருக்க கடவோம். இப்போ இந்த இடத்துல நம்ம இந்த காரியத்தை ரொம்ப ரொம்ப கவனமா கவனித்து பார்க்கணும். ஸோ நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த வார்த்தை பாருங்க, திரும்ப திரும்ப வருது. ஜாக்கிரதையா இருக்க கடவோம் அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை திரும்ப திரும்ப வருகிறத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இது வரைக்கும் நான் சொன்னது புரிஞ்சுதுங்களா? அப்போ இளைப்பாறுதல்னா என்னது? தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடம். தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடம் எது? தேவ பிள்ளைகள் ஒன்றாய் கூடி வருகிற இடம். ஸோ இது நம்ம எப்போ வேணா பண்ணலாம். ஆனால் நம்முடைய எண்ணம் ஏக்கம் எல்லாமே எப்போ நான் தேவ பிரசன்னத்துக்கு வருவேன், எப்போ தேவ பிள்ளைகளோடு இணைந்து தேவனை ஆராதிப்பேன், இது ஒரு ஏக்கமாகவே இருக்கும்போது நம்மளை உலகத்திலிருந்து நம்மளை பிரித்தெடுத்து கர்த்தர் நம்மளை தனிச்சு வச்சிருக்கிறார். நம்ம பிரித்தெடுக்கப்பட்டவங்களா இருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்து தேவ பிள்ளைகளா நம்ம இணைஞ்சிருக்கும் போது கர்த்தர் நிச்சயமா என்ன பண்ணுவாரு, இங்க நீங்க வாழ்ற உலகத்திலேயே நம்ம என்ன பண்ண முடியும், பரலோகத்தை அனுபவிக்க முடியும். மற்றவங்களுக்குலாம் அது கேள்வியா இருக்கலாம். ஆனா நான் உங்க முன்னாடி உதாரணமா சொல்றேனே, என்னுடைய திருமண வாழ்க்கை உண்மையாலுமே தேவன் ஏற்படுத்தின பரலோக வாழ்க்கை. நான் அதை அனுபவிக்கிறனால உங்கள்கிட்ட நான் சொல்றேன். என் ஒய்ஃபு கூட நான் இருக்கக்கூடிய இத்தனை வருடங்களும் என்னால தெளிவா சொல்ல முடியும், தேவனுடைய விருப்பத்தின்படி தேவனுடைய சித்தத்தின்படி அந்த திருமண உறவு கரெக்டா இருக்கும்போது அதுல நீங்க என்ன பண்ணது, நீங்க ஹெவன் பரலோகத்தை அனுபவிக்க முடியும். அதுல ஒரு நிறைவை பார்க்க முடியும். அப்கோர்ஸ் இந்த பூமியில இருக்கிறனால நமக்கு அப்பப்போ ஏற்றத்தாழ்வுகள்லாம் இருக்கலாம். ஆனா அதனுடைய முடிவில் அந்த மன நிறைவு இருக்கு இல்லைங்களா, சாட்டிஸ்ஃபேக்ஷன், அது தேவனுடைய சமூகத்திலிருந்து தான் நமக்கு வருது. ஸோ இதே மாதிரி தான் கணவன் மனைவி உறவா இருக்கலாம், நம்முடைய குடும்பமா இருக்கலாம், சபையாக இருக்கலாம், எல்லா உறவிலுமே கர்த்தருடைய இன்டென்ஷன், அவருடைய நோக்கம் என்னன்னா, என் பிள்ளைங்க இந்த பூமியில் இருக்கும் போதே பரலோகத்தினுடைய ஒரு சாயல் அவங்க என்ன பண்ணணும், அதை திருஷ்டாந்தம்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, அந்த பரலோகத்தினுடைய ஒரு மாதிரியை அவங்க இங்கேயே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இங்கே நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் நீங்க என்ன பண்ணுவீங்க, மேல இருக்கிற பரலோகத்துக்காக என்ன பண்ணுவோம், நம்ம ஏங்குவோம். இங்க இருக்கும் போதே எல்லாமே ரொம்ப வேதனையாகவும் இதாகவும் இருக்கும்போது நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, பரலோகத்தினுடைய காரியத்திற்காக நமக்கு ஏக்கம் இல்லாமையே போயிடும். அப்போ இந்த பூமியில உபத்திரவங்கள் வரும், ஆனா அதுக்கு மத்தியில நமக்கு சமாதானம் இருக்கும். இப்போ எனக்கும் என் மனைவிக்கும் தேவைகள் இருக்குது, வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் இருக்குது. ஆனா எங்களுக்குள்ள எது தெரியுமா குறைவில்லை, சமாதானத்துக்கு குறைவே கிடையாது, சமாதானத்துக்கு பஞ்சமே கிடையாது. எங்க கிட்ட இருந்து இன்னும் நிறைய பேருக்கு நாங்க சமாதானத்தை எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா எங்களுடைய வாழ்க்கையில தேவன் தருகிற இளைப்பாறுதல்ல நாங்க என்ன பண்ணிருக்கிறோம், ஒரு பீஸ், ஒரு நிறைவை நாங்க பார்த்திருக்கிறோம். அதனால எங்களுடைய வாழ்க்கையில இருந்து என்ன பண்ண முடியுதுங்க, ஒரு சமாதானத்தை மற்றவர்களுக்கு என்ன பண்ண முடியுது, கொடுக்க முடியுது. அது என்னிடத்துல வற்றி போறது இல்லை, அது ஒரு வற்றாத ஜீவன் நதி மாதிரி என்னிடத்துல இருந்து என்ன ஆகுதுங்க, பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டே. இப்படிதான் நம்ம எல்லாருடைய வாழ்க்கை இருக்க தேவன் விரும்புகிறார். நம்ம எல்லாருடைய திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, பெற்றோர் பிள்ளைகள் உறவு, சபை ஐக்கியம், இது எல்லாத்துலேயுமே இந்த காரியத்தை தான் கர்த்தர் விரும்புகிறார். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா இது ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். இது ரொம்ப நம்மளே இது ரொம்ப தவறான புரிதல் இல்லை தவறான காரியங்கள்னால நம்ம என்ன பண்ணிடுறோம், அதை நம்ம இன்னும் அது ரொம்ப நெருக்கமாக மாற்றிக்கிறோம். ஆனால் உண்மையாலுமே சொல்லணும்னா இது ஒரு ஏக்கமாக இருக்கணும். குடும்பம், சபை கூடி வருதல், விசுவாசிகளுடைய ஐக்கியம் அப்படின்றது ஒரு ஏக்கம். எப்போ நான் சர்ச்சுக்கு போவேன், எப்போ தேவ சமூகத்துக்கு போவேன், எப்போ என் குடும்பத்தோட போய் இருப்பேன் அப்படின்றது நம்முடைய ஏக்கமாக மாறணும். சரிங்களா? இதுதான் இந்த முதல் 11 அதிக வசனங்கள்ல நம்ம வாசிச்சிருக்கோம். அடுத்து நம்ம 12 இருந்து
12:13 மட்டும் வாசிக்கலாமா? 2 வசனம் மட்டும் வாசிங்க. 12:13. சகலமும் போதும் பாருங்க. முதலாவது தேவனுடைய வார்த்தை, இதை நம்ம பார்க்கலாம். இப்ப தேவனுடைய வார்த்தை, இதுக்கு ஒரு சில ரெஃபரன்ஸ்லாம் நான் சொல்ல போறேன், கொஞ்சம் வேகமா எடுங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம் 23 வசனம் பாருங்க. 1 பேதுரு 1:23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. இப்போ கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை, நம்ம ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இருக்கிறதான இந்த வசனங்கள், தேவனுடைய வாக்கியங்கள், இது எல்லாமே தேவனுடைய வார்த்தைன்னு நம்ம சொல்றோம். அது இல்லாமல் ஏசப்பா வேற தெளிவாக சொல்லிட்டாரு, வானம் பூமியும் ஒழிந்தாலும் என் வார்த்தை ஒழியாதுன்னு சொல்லிட்டாரு. அடுத்ததா ஏசாயால நம்ம வாசிக்கிறோம், அதாவது அந்த தேவனுடைய வார்த்தை அவரிடத்திலிருந்து வந்துச்சுன்னா அந்த அந்த காரியம் வாய்க்காம அது என்ன ஆகாதுங்க, வெறுமையாக அந்த வார்த்தை திரும்பி போவது இல்லை. இப்படிலாம் பல காரியங்களை தேவனுடைய வார்த்தையை பத்தி நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனா இந்த நாள்ல இங்க கவனிச்சிங்கன்னா, இங்க தேவனுடைய வார்த்தையானதுன்னு அது எபிரேயர்ல வாசிக்கிறோம். ஆனா இங்க தேவனுடைய வார்த்தையை பத்தி ஆரம்பிக்கும் போது பேதுரு என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய வார்த்தை அப்படின்றது இது வந்து ஒரு சீடு, ஒரு வித்து, ஒரு விதை அப்படின்னு வச்சுப்போம். இப்போ நம்ம ஏதாவது ஒரு செடி, மரம் செடி ஏதாவது வளர்க்குறதா இருந்தால் என்ன பண்ணுவோம், அதனுடைய விதையை எடுத்துகிட்டு வருவோம். விதையை எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணுவோம், லைட்டாக எடுத்தோன்னே, இப்போ மாமரம் வைக்கணும்னா நீங்கள் எடுத்தோன்னா பழத்துலேருந்து அதை கொட்டையை எடுத்தோன்னா அப்படியே போய் போச்சிட மாட்டோம். என்ன பண்ணுவோம், கொஞ்சம் காய வைப்போம். ஏன்னா அதுக்கு தேவையான ஒரு சில காரியங்கள்லாம் சூரிய ஒளியிலேருந்து அதுக்கு தேவை. ஆனால் நமக்கு தெரியாது, அந்த விதைக்குள்ள ஏதோ ஒரு உயிர் ஒன்று மறைஞ்சிருக்குது. கரெக்டுங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதனால ஒரு பக்குவம் ஆனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் ஒரு மண்ணில் புதைக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு டைம் கொடுக்குறேன். இப்போ மண்ணில் புதைச்சிட்டு டெய்லிக்கும் நோண்டி நோண்டி பார்த்தானா எப்படி அது முளைக்கும்? இருக்குதான்னு என் சந்தேகத்துக்கு புதைச்சிட்டேன். டெய்லிக்கும் போய் நோண்டி நோண்டி பார்த்தானா எப்படிங்க முளைக்கும்? அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு டைம், ஒரு சீசன் விடுறேன், ஒரு 2 வாரம் விடுறேன். எங்கேருந்து அதுக்கு பவர் வந்துச்சு? வெளியிலேருந்து ஏதாவது நம்ம ஊத்துற தண்ணி, அந்த மண் எல்லாமே அதனுடைய வளர்ச்சிக்கு ஒரு என்ன சொல்றதுங்க, ஒரு வளர்ச்சிக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றதா தான் இருக்குமே ஒழிய, ஆக்சுவலா அந்த லைஃப் எங்க இருந்து வந்ததுங்க, சீடுக்குள்ளதான் இருந்துச்சு, அந்த விதைக்குள்ளதான் முளைஞ்சிருந்தது. நான் சொல்றது புரியுதுங்களா? அந்த விதைக்குள்ளதான் அந்த முளைப்பு என்ன இருங்க, மறைந்து இருந்தது. அப்போ என்ன ஆகுது, ஒரு குறிப்பிட்ட அதுக்கு பக்குவமான ஒரு சூழ்நிலை வருது, நல்ல மண்ணு, நல்ல தண்ணி கிடைச்ச உடனே அது என்ன ஆகுதுங்க, உள்ள இருக்கிற அந்த ஒரு சீடு அது என்ன ஆகுதுங்க, உள்ள இருந்து முளைப்பு எடுத்து அது வெளியே ஒரு சின்ன ஒரு இலையாக, துளிராக அது வருகிறது. இப்ப இதோட தான் கர்த்தருடைய வார்த்தையை ஒப்பிடப்படுகிறது. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை பத்தி சொல்லும்போது பாருங்க என்னன்னு போட்டிருக்கு, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனம் ஆகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. ஸோ அப்போ ஒரு பக்கம் ஏசப்பா சொன்ன மாதிரி ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஒரு பக்கம் பிறப்பு, அடுத்ததா கர்த்தருடைய வசனத்தினாலும் நம்ம என்ன பண்றோம், மறுபடி நாம் பிறக்கிறோம். அதனாலதான் புதுசா ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், கர்த்தருடைய வசனத்தை நம்ம வாசிக்கணும். ஏன்னா தேவனுடைய வசனத்தை நம்ம உட்கொள்ளும் பொழுது அது நம்முடைய உள்ளான மனுஷனுக்குள்ள போக போக நமக்குள்ள ஒரு புது பிறப்பு, நமக்குள்ள ஒரு புது பிறப்பு அது என்ன பண்ணுதுங்க, ஏற்படுத்துகிறது. நம்ம ஒரு புது சிருஷ்டியாக மாற்றப்படுகிறோம், ஒரு புது மனிதனாக மாற்றப்படுகிறோம். இதுதான் தேவனுடைய வார்த்தையின் வல்லமை. சரி, இப்ப திரும்ப எபிரேயர் 4:12 வருவோம். அப்ப தேவனுடைய வார்த்தையானது பாருங்க, அதனாலதான் வல்லமையும் ஜீவனுமானது, ஜீவனும் வல்லமையுமானது அப்படின்னு இருக்குது. சோ அப்ப ஜீவன் என்ன அர்த்தம், அந்த சீடுக்குள்ள உயிர் இருக்குது, அது வல்லமை உள்ளதா செயல்படுகிறது அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்ததா பாருங்க, எரேமியால ஒரு வசனம் இருக்குது பாருங்க, எரேமியா 23வது அதிகாரம் 29வது வசனம். கர்த்தருடைய வார்த்தையை பத்தி இங்க போடப்பட்டிருக்கு. எரேமியா 23:29 பாருங்க, என் வார்த்தை அக்கினியை போலும் கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியை போலும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
இப்போ பாருங்க, இங்க கர்த்தருடைய வார்த்தை, இப்போ தேவனுடைய வார்த்தை தான் இது. நீங்க அப்படியே வேணும்னா மார்க் பண்ணிக்கோங்க. கர்த்தருடைய வார்த்தை ஃபர்ஸ்ட் ஜீவன் உள்ளது, அடுத்து வல்லமை உள்ளது, அடுத்ததா அது ஒரு வித்துன்னு பார்க்குறோம், அடுத்ததா பார்க்குறோம் கர்த்தருடைய வார்த்தை அக்கினியை போல இருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 2:13. 1 தெசலோனிக்கேயர் 2:13. ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலன் செய்கிறது. இப்ப அப்போஸ்தலர்களாலே பேசப்பட்ட வார்த்தை, அப்போஸ்தலராலே இப்ப நிருபம்லாம் எழுதினார் இல்லையா, அவர் லெட்டர் தான் எழுதினார். ஆனா அந்த லெட்டர் இப்ப என்னன்னு படிக்கிறோம், நம்ம தேவ வார்த்தையாக படிக்கிறோம். அது வெறும் லெட்டர் கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் லெட்டர் எழுதினார். யாருக்கு? ரோமருக்கு எழுதினார், கொரிந்தியருக்கு, இப்ப தெசலோனிக்கருக்கு கூட லெட்டர் எழுதினார். லெட்டரை நம்ம என்னவா படிக்கிறோமா? தேவ வசனமாக படிக்கிறோம். இப்ப பாருங்க, அதுதான் அவர் சொல்றாரு, அது மெய்யாகவே தேவ வசனம் தான், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலன் செய்கிறது. ஸோ அப்போ தேவனுடைய வார்த்தையினுடைய அடுத்த ஒரு பரிமாணம் என்னன்னா, அது பலன் செய்கிறதாக, இட் கிவ்ஸ் ஸ்ட்ரென்த். ஸோ முதலாவது சொன்னோம் வல்லமையும் ஜீவனும் உள்ளது, அடுத்து அக்கினியை போல இருக்குது, அடுத்ததா கர்த்தருடைய வார்த்தை பலன் செய்கிறது. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் எங்கள் சர்ச்சில் உள்ள பைபிள் ஸ்டடியில் நான் ஷேர் பண்ணேன். எங்கள் மாமா அவர் இறந்துட்டார், அங்கிளுக்கு தெரியும். எங்கள் அம்மாவுடைய அண்ணன், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1998 99 எங்கள் மாமாவுக்கு வந்து பேங்க்ரியாஸ், அதாவது கணையத்தில் கேன்சர் வந்துச்சு. அதனால் அந்த கணையத்தை வந்து ரொம்ப இது பண்ணி ரிமூவ் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அந்த டைமில் எங்கள் அத்தை அவங்க கன்சீவாக இருந்தாங்க, செகண்ட் பேபி. அது பயங்கர சிக்காயிட்டாங்க. எங்கள் அத்தை வந்து ஆல்ரெடி ரொம்ப சிக்கு. அந்த பிரசவ டைமில் ரொம்ப சிக்காகி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஆப்ரேஷன் பண்ணி சிசேரியனில் பெண் குழந்தை பிறந்துருச்சு. சரிங்களா? எங்கள் மாமாவுக்கு 2 பேரும் ஒரே ஹாஸ்பிட்டல். இந்த பக்கம் எங்கள் அத்தைக்கு உடம்பு சரியில்லை, குழந்தைய பெற்றெடுத்துட்டாங்க. இந்த பக்கம் எங்கள் மாமா அவருக்கு கணையத்தில் ஆப்ரேஷன் பண்ணி, இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சைடில் அந்த ஆப்ரேஷன் பண்ணால் அந்த டியூப் மாதிரிலாம் வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்ட்ரா செக்ரீஷன்லாம் வர்ற அந்த எக்ஸ்ட்ரா கெட்ட ரத்தம்லாம் வர்றதுக்கு ஒரு பை மாதிரி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் அப்படி கையில் வச்சுருப்பார். வச்சுக்கிட்டு இந்த கையில் கை குழந்தை, 1 மாதம் கை குழந்தை, இதை வச்சுட்டு அவர் அங்கேயும் இங்கேயுமா அலைவார். ஏன்னா எங்கள் அத்தை சிக்கு ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் ஒன்று பொண்ணு ஒன்று. ஸோ பையன் வந்து அப்போ அந்த டைமில் 6th 7th தான் படிச்சுட்டு இருந்தான். அவன் வீட்டில் அவன் சமையல் செய்வான். 6வது 7வது படிக்கிற பையன் வீட்டில் சமையல் செஞ்சுட்டு இருப்பான். வீட்டுக்காரங்களை பார்த்துக்குவான், வீட்டை கூட்டுவான், பெருக்குவான், எல்லாம் பண்ணுவான். ஏன்னா வீட்டில் அம்மா அப்பா 2 பேரும் சிக்கு. இந்த டைமில் பயங்கரமாக உடஞ்சி போயிடும். இத்தனைக்கும் ஊழியக்காரர் தான் அவர். உடஞ்சி போயிட்டார். ரொம்ப உடஞ்சி போய் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் எப்படியோ ஆனால் சமாளித்து வந்துட்டார். அப்போது வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் நான் போனேன். எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லாம் போய் அப்பப்போ உதவி செய்வாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 1 year கழித்து நான் போனேன். நான் போகும்போது எங்கள் மாமாட்ட நான் கேட்டுட்டு இருந்தேன், மாமா எப்படி இது பண்ணீங்க அப்படின் போது எங்கள் மாமா சொன்னார், எனக்கு 3 வேளையும் மாத்திரை கொடுத்தாங்க. காலையில், மதியானம், நைட்டு 3 வேளையும் மாத்திரை சாப்பிடுவேன். சாயங்காலம், சம்டைம்ஸ் சாயங்காலம் கூட இருக்கும். இப்போ இந்த மாத்திரையோடு கூட நான் என்ன பண்ணுவேன்னா, வசனத்தை நான் எழுதி வச்சுக்குவேன். சுகமளிக்கிற வார்த்தைகள், அவருடைய தழும்புகளால் நான் சுகமாகிறேன், இந்த மாதிரி ஒரு 100 வசனம் இவர் எழுதி வச்சுக்குவார் டைரியில். எப்பப்பெல்லாம் மாத்திரை சாப்பிட்றாரோ, 3 வேளை மாத்திரை சாப்பிட்டாருன்னா 3 வேளையும் முட்டி போட்டு அந்த வசனத்தை எடுத்து வாசிப்பாரு. ஏசப்பா, இந்த வார்த்தையில நீங்க சொல்லியிருக்கிறீங்க, என் சரீரத்துக்கு ஆரோக்கியம் உண்டாகணும், உங்களுடைய தழும்புகளால் நான் குணமடையணும். இந்த மாதிரி கிட்டத்தட்ட 6 மாசம் யோசிச்சு பாருங்க. 6 மாசம் வெறும் வசனம் மாத்திரம்தான். 4 வேளை மாத்திரை சாப்பிட்டாருன்னா 4 வேளை வசனமும் கூட. அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, மாத்திரை சாப்பிடும் போதே முட்டி போட்டுக்குவேன், முட்டி போட்டு வசனத்தையும் வாசிப்பேன். அந்த அந்த என்ன வார்த்தைகள், என்ன வசனங்கள், சுகமளிக்கிற மாதிரி என்ன வசனம் இருக்கும், அந்த வசனத்தெல்லாம் கோர்வையா வச்சு அதை மாத்திரம் வாசிப்பேன். 6 மாசத்துல நீங்க நம்ப மாட்டீங்க, அவர் திரும்ப எழும்பி நின்று, அதுக்கப்புறம் அவருடைய குரல்லாம் பயங்கர கணீர்னு ஆகி போச்சு. அதுக்கப்புறம் அவருடைய இப்ப ரீசெண்டா தான் இறந்தாரு.
அதுக்கப்புறம் அவங்களோட அந்த பொண்ணு வளர்ந்து பெருசா காலேஜ் ஆகி காலேஜுக்கு போய் அவள் வேலைக்கு போகிற டைமில் தான் அவர் ரீசெண்டாக இறந்து போனார். ஆனால் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 23 வருஷம் அவர் ஊழியத்தை வல்லமையாக அவர் நிறைவேற்றினார். இப்போ நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ள என்ன பண்ணுதுங்க, உண்மையாலுமே விசுவாசிக்கிற மனுஷனுக்குள்ள அது லிட்ரலாகவே ஃபிசிக்கலாகவே, இது ஒருவேளை டாக்டருக்கெல்லாம் மண்டையில் ஏறாது, எவனும் இதை ஏற்றுக்கவும் மாட்டான். ஏன் லூஸ் மாதிரி சொல்கிறீங்க அப்படின்வான். ஏன்னா தேவனால் நடக்கிற அற்புதத்தையே அவனால் என்ன பண்ண முடியலங்க, ஏற்றுக்கொள்ள முடியல. அவங்க மறுக்கிறாங்க, அதெல்லாம் ஏதோ ஒன்று நடந்திருக்குங்க அப்படின்வாங்க. ஸோ அதனால இப்போ எங்கள் அத்தைக்கு கேன்சர் இருந்தது, மார்பக புற்றுநோய் வந்தது. அப்போ உங்களுடைய அம்மாவுக்கு இருந்தால், ஆமாம் எங்கள் அம்மாவுக்கு இருந்தது, டாக்டர்கிட்ட நாங்கள் சொல்கிறோம் எங்கள் பாட்டிக்கு இருந்தது, ஆனால் பாட்டிக்கு ஜீசஸ் ஹீல் பண்ணார் அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அதெல்லாம் சும்மா நார்மலாக எல்லாருக்கும், ஒரு சிலருக்குலாம் 100ல் ஒருத்தருக்கு திடீர்னு அந்த மாதிரி கேன்சர் மறைஞ்சிடும். 100க்கு ஒருத்தருக்கு திடீர்னு கேன்சர் மறைஞ்சா நீ எதுக்கு கேன்சர் டாக்டரா நீ உட்காந்துருக்கிற? 100ல் ஒருத்தனுக்கு நடக்கிற மாதிரி ஏதாவது ஒரு மருத்துவம் கண்டுபிடிக்க வேண்டியதானே. இப்போ பாருங்க, மருத்துவர் அவரால் என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. 100ல் ஒருத்தருக்கு திடீர்னு கேன்சர் மறைஞ்சிருமா? எப்படி அது? இப்போ பாருங்க, அந்த இடத்துல ஒரு சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல் நடந்திருக்கிறது என்பதை மனிதர்களால் என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா அவங்க மூளை அவ்வளோதான் வேலை செய்யுது. அவங்க மூளை இப்படி இந்த மாதிரி கேன்சர், இந்த கேன்சருக்கு இதுதான் தீர்வு அப்படின்றது அவங்க மூளையில ஒரு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதை தாண்டி அவங்களால என்ன பண்ண முடியல, அற்புதங்கள் அடையாளங்கள் இயேசுவால செய்ய முடியும், சர்வ வல்லவரால செய்ய முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை அவங்க இடத்துல இல்லாததுனால அவங்க ஒரு குறுகின வட்டத்துக்குள்ளேயே என்ன ஆயிட்டாங்க, அவங்க சிக்கி கொண்ட மனிதர்களாக இருக்கிறாங்க. இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கர்த்தருடைய வார்த்தை லிட்ரலாவே நம்முடைய சரீரத்துக்குள்ள எதை ஏற்படுத்துதுங்க, சுகத்தை, பலனை என்ன பண்ணுதுங்க, ஏற்படுத்துகிறது. சரிங்களா? அடுத்து நம்ம வாசிக்கலாம் பாருங்க. அடுத்ததான் கூர்மையான எந்த, திரும்ப எபிரேயர் 4:12 வாங்க. இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த கருக்கானது அப்படின்னா, இது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அப்படின்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, இப்போ அந்த வால்ல 2 சைடும் தீட்டி இருப்பாங்க இல்லைங்களா, வால் சண்டைக்கு யூஸ் பண்ற வால் 2 சைடும் தீட்டி இருப்பாங்க. அந்த வால் கிடையாது. ரோமர்கள் பயன்படுத்தின, அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்ட வால் எப்படி இருந்தது அப்படின்னா, அந்த கத்தி எப்படி இருக்கும்னா சென்டர்ல இருக்கும் கைப்பிடி. பார்த்து இப்போ ஒரு சில பழங்காலத்து படத்தெல்லாம் மூவிலாம் பார்த்தீங்கன்னா இருக்கும், கைப்பிடி சென்டர்ல இருக்கும். நார்மலாக கத்தி எப்படி இருக்குங்களா, கைப்பிடி எங்க இருக்கும், இங்கே கீழே இருக்கும். ஆனா ரோமர்களுடைய கத்தி எப்படி இருக்கும்னா சென்டர்ல இருக்கும். 2 சைட்லயும் எப்படி இருக்கும், கூர்மையா இருக்கும். அவங்க கத்தியை நம்ம சிலம்பாட்டம் சுத்துறோம் இல்லையா, அந்த மாதிரி கத்தியை பயன்படுத்துவாங்க. ஸோ அப்போ அவங்களால என்ன பண்ண முடியும், எல்லா பக்கமும் அவங்களால என்ன பண்ண முடியும், இப்போ இப்படி மட்டும்தான் வெட்ட முடியும் அப்படிலாம் கிடையாது. எந்த பக்கத்துலையும் நீங்க திருப்பினாலும் அந்த கத்தியை வச்சு என்ன பண்ண முடியும், எதிராளியை வீழ்த்த முடியும், தாக்க முடியும். ஸோ இதுதான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். நம்ம வீட்டில் இருக்கிற கத்தி 2 சைடு தீட்டி வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைச்சு கூடாது. இருபுறம் கருக்குள்ள பட்டயம்னா ஈட்டி மாதிரி கிட்டத்தட்ட, ஆனா ஈட்டில நடுப்பகுதியில பிடிச்சி 2 சைடும் கூர்மையா இருக்கிற மாதிரி. இப்போ இந்த கூர்மையை பத்தி சொல்லும் போது இன்னொரு வார்த்தையை ஏசாயா சொல்றாரு பாருங்க. ஏசாயா 49:2. இன்னைக்கு இந்த பகுதியை மட்டும் கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போறோம். ஏசாயா 49:2. அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா துணியிலே மூடி வைத்தார். இப்ப தேவன் என்ன பண்றாருங்களா, கூர்மையான பட்டயமாக என் வாயை மாத்துறாரு. அப்படின்னா என்ன, என் வாயிலிருந்து என்ன வருது, வார்த்தை வருது. அந்த வார்த்தை எப்படிப்பட்டதா மாத்துறாரு, கூர்மையான பட்டயமாக்கி கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி தமது அம்பரா துணி. அம்பரா துணினா என்னன்னா, இந்த வில் வீரர்கள்லாம் பார்த்துருக்கிறீங்களா, பின்னாடி என்ன பண்ணி வச்சிருப்பாங்க, இந்த ஈட்டி எல்லாம் ஒரு துணி பை மாதிரி இருக்கும், பின்னாடி கூட மாதிரி இருக்கும். இங்க வில் இருக்கும், இங்க ஈட்டி இருக்கும். அந்த பின்னாடி அந்த வில்லுல ஒரு 10-15 வில்லு வச்சிருப்பாங்க இல்லைங்களா, அது பேர் தான் அம்பரா துணி. சரிங்களா? அம்பரா துணியில என்ன பண்றாரா, என்னை வைக்கிறார். எதற்காக, என்னை அந்த யுத்தத்துல என்னை பயன்படுத்துவதற்காக. அப்போ என்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையை அவர் என்னவா பயன்படுத்துறாருங்களா, பட்டயமாக பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்து கூர்மையான அப்படின்றதுக்கு இன்னொரு ஒரு விளக்கத்தையும் பார்க்கலாம் பாருங்க. எபேசியர் 6வது அதிகாரம் 17வது வசனம் பாருங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் சர்வாயுத வர்க்கம் இல்லைங்களா, ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள்.
அப்போ தேவனுடைய வசனத்தை பத்தி சொல்லும்போது என்னன்னு போடப்பட்டிருக்குதுங்க? ஆவியின் பட்டயம் அப்படின்னு சொல்லி இங்க போடப்பட்டிருக்கிறது. அடுத்து கூர்மையான எந்த பட்டயத்திலும் பாருங்க, நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 4வது வசனம். இங்க அழிவுக்குரிய ஒரு பட்டயமாக ஒரு மோசமான பரஸ்திரியினுடைய ஒரு காரியத்தை இங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க பாருங்க. அவள் செய்கையின் முடிவோ எட்டியை போல கசப்பும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல் கூர்மையுமாயிருக்கும். அப்ப தீமை செய்கிறதுக்கும் ஒண்ணு இருக்குது. ஒரு பக்கம் நமக்கு நன்மை செய்கிற தேவனுடைய வார்த்தை என்கிற பட்டயம், இன்னொன்னு தீமை செய்கிற இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்னு ஒண்ணு இருக்குது. அதை என்ன சொல்றாருன்னா பாருங்க, பரஸ்திரியின் 3வது வசனம், பரஸ்திரியின் உதடுகள் தேன்கூடு போல ஒழுகும், அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாய் இருக்கும், அவள் செய்கையின் முடிவோ எட்டியை போல கசப்பும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல் கூர்மையுமாயிருக்கும். அப்போ இந்த இடத்துல இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்ன்றது 2 இடத்துலையும் பயன்படுத்தப்படுது. ஒன்று தேவனுடைய வார்த்தைக்கும் பயன்படுத்தப்படுகிறது, தீமையான காரியங்களை செய்கிற ஒரு பரஸ்திரி, ஒரு வீணான பெண், அவளுக்கும் என்ன பண்ணப்படுது, அவளுடைய செய்கைக்கும் அது பயன்படுத்தப்படுகிறது. இன்னொரு இடத்துல நம்ம வாசிப்போம், வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 16வது வசனம். தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார், அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. போதும், அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். நாக்குக்கு பதிலாக கத்தி இருந்தா எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. இப்படிதான் பார்த்துருக்காரு யோவான், எப்படி எவ்வளோ இதா இருப்பார் அவரு. என்னடா அது, வாயை திறந்தா நாக்குக்கு பதிலாக என்ன இருக்குது, கத்தி வருது அப்படின்னு பார்த்துருக்கிறாரு பாருங்க. அதே அடுத்த அதிகாரம் பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 2:12 பாருங்க. பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. இதுதான் ஃபைனல். இப்போ ஃபைனலா இருபுறம் கருக்குள்ள பட்டயம் யார் கையில் இருக்குதுங்க? தேவனுடைய இயேசுவினுடைய கையில் இருக்குது. இப்ப அவர் தான் அந்த பட்டயத்தை வைத்து அடுத்து அவர் நியாயாதிபதியாக, நீதிபதியாக அவர் என்ன பண்ண போறார், பூமியை அரசாள போகிறார். சரிங்களா? சோ இந்த காரியத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப தேவனுடைய வார்த்தை பாருங்க, என்னென்ன வல்லமை, ஜீவன் உள்ளது, அக்கினியை போல இருக்குது, பலன் செய்கிறது, அப்புறம் இருபுறம் கருக்குள்ள பட்டயமாக இருக்குது, இத்தனை காரியங்கள். அப்போ கர்த்தருடைய வசனத்தை நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக நம்ம உட்கொள்றோம், அதுதான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேள்வியா வைக்கிறேன். எவ்வளவு ஆர்வமா தேவனுடைய வசனத்தை நீங்க வாசிக்கிறீங்க? நிறைய நேரத்தில் எடுத்தோன்னே தூக்கம் வந்துச்சுன்னா அப்ப கண்டிப்பா நம்ம ஆண்டவர் சமூகத்துல ஒப்புரவாகி, ஆண்டவரே உங்க வசனத்தை படிக்க முடியாதபடி எனக்குள்ள ஒரு சோர்வு வருது, ஒத்துக்குவோம். ஆமா, சோர்வு வருது. அப்ப ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இசப்பா நான் உங்க வசனத்தை படிக்கணும். ஏன்னா அந்த வசனம் தான் என்னுடைய உடலுக்கெல்லாம் பலன், என்னுடைய சரீரத்துக்கு ஆரோக்கியம். அதுதான் என்னுடைய ஊனு, குறுக்கு, என்னுடைய எலும்பு, மஜ்ஜைகள் எல்லாவற்றுக்குள்ளேயும் உங்க வசனம் தான் இருக்கணும். உங்க வார்த்தை தான் நிரம்பி இருக்கணும். கர்த்தருடைய வசனம் நிரம்பி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில தேவன் விரும்புகிறதான அவருடைய சித்தமும் திட்டமும் நிச்சயமா நிறைவேறும். ஸோ நிறைய நேரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடுவாங்க. மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நல்ல வசனம் படிச்சுட்டே இருப்பாங்க, ஆனா அதுக்கு கீழ்ப்படிதல் இருக்காது. அப்ப பிசாசுக்கு அவங்களுக்கும் ஏன்னா பிசாசுக்கும் வசனம் தெரியும். ஏசப்பா கிட்ட எதை வச்சுதான் பேசலாம், வசனத்தை வச்சுதான் பேசலாம். பிசாசுக்கும் நல்ல வசனம் தெரியும். அதனால வசனம் எனக்கு தெரியும்ன்றது என்னுடைய மேன்மை பாராட்டல் கிடையாது. வசனத்தை கேட்டு நான் கீழ்படுகிறேனா? பிசாசு கீழ்படியில, வசனம் தெரியும், ஆனா அவனுக்கிட்ட கீழ்படிதல் கிடையாது. அப்போ நானும் வெறும் வசனத்தை மட்டும் தெரிஞ்சவனா இருந்தா நானும் பிசாசு மாதிரி தான். அப்போ என்னுடைய வாழ்க்கையில நான் புரிந்து கொள்ள வேண்டியது, தேவனுடைய வார்த்தை எனக்கு ஜீவன் உள்ளது. ஸோ தேவனுடைய வார்த்தையினுடைய முக்கியத்துவத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா எது மாறினாலும் கர்த்தருடைய வசனம் மாறவே மாறாது. அப்போ அந்த மாறாத வசனத்தை நமக்குள்ள நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை நான் சொல்லி நான் முடிக்கிறேன், சரிங்களா? அடுத்த 14ஆம் வசனத்திலிருந்து நம்ம அடுத்த வார்த்தை நம்ம தியானிக்கலாம், சரியா? ஏன்னா அது வந்து அடுத்த அதிகாரத்தினுடைய ஒரு தொடர்ச்சி. அதனால 14th verseல இருந்து நம்ம அடுத்த வார்த்தையில தியானிக்க போறோம். இந்த சீன தேசம் உங்க எல்லாருக்கும் தெரியும். சீன தேசம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்யூனிச தேசம். அங்க வந்து பாத்தீங்கன்னா மதம், வழிபாடு, மத நம்பிக்கை, கோயிலோ மசூதியோ சர்ச்சோ எதுவுமே அங்க எந்த ஒரு இதுவும் கிடையாது. அங்க இருக்கிறதெல்லாம் புத்த துறவிகள் இருப்பாங்க, புத்த கோவில்கள் இருக்கும். அங்க இருக்கிறது ஒரே ஒரு கோவில் தான், புத்தர் கோவில் தான், வேற எதுவுமே கிடையாது.
ஆனா இந்த மாதிரி தேசத்துல ஒரு சிலர் மிஷினரிகளாக போய் இயேசுவை பற்றி சுவிசேஷத்தை பிரசங்கித்து சீன தேசத்துல தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பியிருக்காங்க. இன்னும் மறைமுகமாவது நடந்துட்டு இருக்கு. அது வந்து அண்டர் கிரவுண்ட் சர்ச்சுன்னு சொல்லுவாங்க. மறைமுகமான சபை, வீடுகள் தோறும், வீட்டில் ஒரு 4-5 பேர் கூடி, வீட்டில் யாருக்கும் வெளியில சத்தம் போகக்கூடாது. வெளியில பாட்டு பாடுற சத்தம் அந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சுன்னா போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால வீட்டுக்குள்ளேயே பாட்டு படிக்கணும், ஏதாவது பண்ணிக்கணும். இப்போ இந்த மாதிரி டைம்ல ஒரு குறிப்பிட்ட மிஷினரி ஒருவர் ஒரு இடத்துக்கு ஒரு ஊழியத்துக்கு போறார். அதே சீன தேசத்துல மறைமுகம். அவர் டூரிஸ்ட் வீசால தான் போய் அங்க சுவிசேஷத்தை சொல்றாரு. சுவிசேஷத்தை சொல்லிட்டு இவர் வந்து பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்றாருன்னா வந்துடுறாரு. சுவிசேஷத்தை சொல்லிட்டு வந்துடுறாரு. அங்க அந்த கூட்டம், அங்க பிரசங்கிக்கப்பட்ட அந்த சுவிசேஷம் நல்லா பழுகி பெருகிடுச்சு. இப்போ ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க ஒரு சின்ன கூட்டம் தான், ஒரு 40-50 பேர். ஒரு சின்ன இடத்துல இவங்க ஒரு வீட்டில் கூடி ஒரு 40-50 பேர் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா வொர்ஷிப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படியோ வெளியே தெரிஞ்சு போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா இவங்க எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் ஜெயிலில் போட்டாங்க. சின்ன குழந்தைங்க, பெரியவங்க, ஆண்கள், பெண்கள் எல்லாத்தையும் ஜெயிலில் போட்டாங்க. அப்போ வந்து இந்த மிஷினரி இருக்கார் இல்லையா, போய் ஊழியம் செஞ்சு அங்கே சுவிசேஷத்தை சொன்னவர், அவங்க போய் அடுத்த டைம் அவர் சீனா தேசத்துக்கு போகும்போது அவர் போய் அவங்கள ஜெயிலில் சந்திக்க போனாராம். ஜெயிலில் சந்திக்க போகும்போது அவங்க போன உடனே ஒரே ஒரு காரியத்தை கேட்டாங்க, நீங்கள் பைபிள் எடுத்துகிட்டு வந்தீங்களா? ஆமாம், நான் பைபிள் எடுத்து வந்திருக்கேன்னு அவர் பாக்கெட்டில் இருந்து மறைச்சி வச்சு எடுத்துகிட்டு வந்தார். ஒரு பைபிள் எடுத்து கொடுத்தாராம். உடனே என்ன பண்ணாங்களாம், ஒவ்வொருத்தரும் எல்லாரும் அங்கே இருக்கிற 40-50 பேரும் சேர்ந்து ஒவ்வொருத்தராக ஒவ்வொரு பக்கத்தை கிழிச்சிக்கிட்டாங்க. பைபிளில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கத்தை மனப்பாடம் பண்ணிடுவாங்க. அந்த 40-50 பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம், இப்போ உதாரணத்துக்கு சங்கீதம்னு வச்சுக்கோங்களேன், சங்கீதம் 1, 2, 3, 4, 5 ஒரு 10 அதிகாரம் ஒரு இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்குன்னா அது ஒருத்தர் மனப்பாடம் பண்ணணும். ஏன்னா உள்ள பைபிள் எடுத்துகிட்டு போக முடியாது. இப்போ கொடுக்கப்பட்ட நேரத்தில் அந்த 1 மணி நேரம் 2 மணி நேரம் விசிட்டிங் ஹவர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த மணி நேரத்துக்குள்ள அவங்க அந்த என்ன பேப்பரை கிழிச்சு எடுக்கிறாங்களோ அந்த வசனத்தை அவங்க மனப்பாடம் பண்ணிடணும். மனப்பாடம் பண்ணிட்டு திரும்ப பேப்பர்லாம் எடுத்துன்னு போக முடியாது, திரும்ப அவங்க கிட்ட கொடுத்துடணும். இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை இந்த ஊழியக்காரர் திரும்ப போய் ஒவ்வொரு தடவை புது பைபிள் எடுத்துட்டு போய் ஒவ்வொரு பேப்பராக கிழிச்சு கொடுப்பாராம். அவங்க மனப்பாடம் பண்ணிட்டு பேப்பரை திரும்ப ரிட்டர்ன் பண்ணிடுவாங்களாம். இந்த மாதிரியே அவங்க சர்வைவ் பண்ணி அவங்க அடைக்கப்பட்ட சிறையில கிட்டத்தட்ட 150 கிறிஸ்தவர்களை தேவனுக்குள்ள அவங்க நடத்தியிருக்காங்க. யார்? இந்த 40-50 பேர் போனாங்க இல்லைங்களா, அவங்க வாயில இருந்தது என்ன தெரியுமா, அவங்க மனசுக்குள்ள இருந்தது என்ன தெரியுமா, தேவனுடைய வசனம். இந்த வசனம் என்ன பண்ணுச்சு தெரியுங்களா, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த வைராக்கியத்தை அப்படியே தட்டி எழுப்பி அங்கிருந்ததான ஜெயில கிட்டத்தட்ட 150 பேரை ஏசப்பாக்குள்ள அவங்களால வழி நடத்த முடிஞ்சிச்சான். இது ஒரு சம்பவமாக ஒருத்தர் சாட்சியாக சொன்னதை நான் கேள்விப்பட்டேன். இது பாருங்களேன், எவ்வளோ ஆச்சரியமான ஒரு காரியம் இல்லைங்களா. இது வந்து நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஆனா நம்ம கையில ஒரு பைபிளுக்கு 10 பைபிள் வச்சிருக்கிறோம். தலைமாட்டுக்கு ஒரு பைபிள், காலுக்கு ஒரு பைபிள், கிச்சனுக்கு ஒரு பைபிள், எல்லாம் எங்கெங்கெல்லாம் வேணுமோ எல்லாத்துக்கும், சர்ச்சுக்கு ஒரு பைபிள். அன்னைக்கு ஒரு நாள் ஒருத்தர் வந்து சர்ச்சில் பைபிள், என்னப்பா பைபிள் இல்லை, அது அங்கேயே இருக்கட்டுங்க, அடுத்த வரும்போது யூஸ் ஆகும், வீட்டில் ஒரு பைபிள் வச்சிருக்கேன் அப்படின்றாரு. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு பைபிள் வச்சுக்கிறோம், 2-3 பைபிள், ஒன்றுக்கு 4-5 பைபிள் வச்சுக்கிறோம். ஆனால் எதையும் எடுத்து படிக்கிறது தான் இல்லை. புக் ஷாப் வேற இருக்கு அடுத்து. ஸோ தேவனுடைய வார்த்தையை நம்ம உட்கொள்ளணும். நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை வாசிக்கணும், அதை தியானிக்கணும். சும்மா வாசிக்கிறது இல்லை, அதை நான் கீழ்ப்படுகிறேன்னா, தேவன் என்னோடு கூட அந்த வசனத்தின் மூலமா என்ன பேசுறாரு, அதில் சொல்லப்பட்டிருக்கிறத நான் செய்யறேன்னா, இந்த ரிஃப்ளெக்ஷன், கர்த்தருடைய வார்த்தை கண்ணாடி மாதிரி இல்லைங்களா. யாக்கோபுல நான் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை கண்ணாடி மாதிரி. இப்போ நம்ம சர்ச்சில் ஒரு கண்ணாடி இருக்குன்னு வச்சுக்கோம். அந்த கண்ணாடி வந்து ஒரு மேஜிக் கண்ணாடின்னு வச்சுக்கோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. அந்த கண்ணாடி முன்னாடி வந்து நின்னா உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும் வெளியே. முன்னே யாராவது சர்ச்சுக்கு வருவீங்களா? யாருமே சர்ச்சுக்கு வர மாட்டோம், சர்ச்சுக்கே வரமாட்டோம். சர்ச்சு பக்கமே ஐயோ இந்த பக்கமா வேணாங்க அப்படின்னு. ஏன்னா மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துருதே. இப்ப இதே மாதிரி தான் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு என்ன பண்ணுது, ரிஃப்ளெக்ட் பண்ணுது, நம்ம மனசுல இருக்கிறத வெளிப்படுத்துது. தவறா இருந்தா அதை தவறுன்னு சொல்லும். பூசி மொழிவெல்லாம் பேசாது. கர்த்தருடைய வார்த்தை பூசி மொழிவாது, ஷார்ப். அதனாலதான் அது பாத்தீங்கன்னா இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் வெட்டும். ஒரு சில நேரம் ஊனையும் குறுக்கையும் அது பலப்படுத்தும்.
அப்போ எல்லா நேரமும் அது வெட்டிக்கிட்டே இருக்காது. வெட்ட வேண்டிய நேரத்தில் வெட்டணும். ஆரோக்கியத்தை தர வேண்டிய நேரத்தில் அது ஆரோக்கியத்தை தரும். அது நமக்கு பலனை தரும். அப்போ நீங்க 10 வசனம் படிச்சாலும் அதுல ஒரு வசனம் உங்களோட தேவன் பேசுறாரு, அந்த ஒரு வசனத்தை அந்த நாள் ஃபுல்லா நீங்க தியானிங்க. அந்த வசனத்தை நல்லா உட்கொள்ளுங்க. அது உங்களுடைய உள்ளான மனுஷனுக்கு அதுதான் ஆகாரம், அதுதான் உணவு. நம்ம சரீர பிரகாரமா அன்னைக்கு தெம்பு வேணும்னா என்ன பண்றோம்? சாப்பிட்றோம் இல்லையா? அதே போல உள்ளான மனுஷனுக்கு தேவனுடைய வார்த்தை தான் மன்னா, ஆகாரமாக இருக்குது. சரிங்களா? பாருங்க, இதனால என்ன நடக்குது பாருங்க. அந்த 13ஆம் வசனத்தை வாசிச்சு முடிக்கலாமா? முன்பதாக வெளியரங்கமாகவும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இப்போ நம்ம கையில இவ்வளவு நாள் பைபிள் இருந்திருக்கு, நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? ஆண்டவர் நிச்சயமா கேட்பார். இத்தனை வருஷமா நீ சர்ச்சுக்கு போறல, இப்ப கேட்கல, ஞாயிற்றுக்கு நாள்ல எல்லாருக்கும் கேள்வி உண்டு. யாரும் போய் மறைஞ்செல்லாம் நிற்க முடியாது. ஆண்டவரே நீலாம் விட்டுருங்க அப்படின்லாம் கும்பிடலாம் முடியாது. எல்லாரும் போய் அவருக்கு முன்னாடி நின்று தான் ஆகணும். அது ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, அவர் ரட்சிக்கப்பட்டு அப்பதான் ரட்சிக்கப்பட்ட ஒரு 10 நாள் ஆனவனா இருந்தாலும் சரி, எல்லாருமே தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக போய் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். கர்த்தருடைய வசனம் நீ இவ்வளவு நாளா கேட்ட, நீ கேட்டதுல எவ்வளவு வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்ச, எவ்வளவு வசனம் உனக்குள்ளாக கிரியை செஞ்சிருக்கு, இந்த வசனத்தின் மூலமா என்ன காரியங்கள் மாற்றப்பட்டு இருக்குன்றத கர்த்தர் நிச்சயமா நம்மகிட்ட விசாரிப்பார். அப்போ இந்த ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கணும், இந்த ஒரு ஜாக்கிரதை நமக்குள்ள இருக்கணும். இதை நம்ம ரொம்ப காஷியஸா இருக்கணும். ஜாக்கிரதைனா அந்த மிரட்டுற அந்த ஜாக்கிரதை இல்லை, எச்சரிப்போட நம்ம எப்பயுமே ரொம்ப கவனமா கர்த்தருடைய வசனத்துக்கு நான் கீழ்படுகிறேனா, வார்த்தைக்கு முரண்பாடான ஏதாவது ஒரு காரியம் இருக்குதா, இதை நம்ம ஆராய்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கிறத வெளிப்படுத்துகிறதா, வெளியரங்கமா கொண்டு வர்றதா இருக்குது. ஸோ அந்த வசனத்தை நம்ம அதிகமாக தியானிப்போம். அடுத்த வாரத்தில் 14வது வசனத்திலிருந்து நம்ம 5வது அதிகாரம் ஃபுல்லாத்தையும் நம்ம தியானிக்க போறோம். சரிங்களா? இன்னைக்கு பேசினது கண்டிப்பா ஆவியானவர் உங்களோடு கூட தெளிவுபடுத்தியிருப்பாருன்னு நான் நம்புறேன். வசனத்தை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. முதலாவது பார்த்தோம் இளைப்பாறுதலை பத்தி பார்த்தோம், அடுத்ததான் கர்த்தருடைய வசனத்தை பத்தி பார்த்துக்கோம். ஸோ 2 காரியத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தொடர்ந்து வாசிங்க, கர்த்தருடைய வசனத்தை வாசிங்க. கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவார். ஜெபம் பண்ணலாம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, கிருபையானது நல்ல இரவு வேலைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த வேலையிலும் கர்த்தாவே விசுவாசியினுடைய இளைப்பாறுதலை குறித்து ஒரு காரியத்தை எங்களோடு கூட பேசினீங்க. அதன்படி இளைப்பாறுதல் என்பது நாங்கள் உங்களுடைய சமூகத்தில் உங்களுடைய பிரசன்னத்தில் இணைந்திருக்கிறதும் தேவ பிள்ளைகளோடு இணைந்திருப்பதும் தான் என்பதை நான் அறிந்து கொள்கிறோம். அந்த நித்திய இளைப்பாறுதலுக்கு தகுதி உள்ளவர்களாகும்படி எங்களை தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்திலும் குடும்ப உறவிலும் சபையிலும் சபை ஐக்கியத்திலும் விசுவாசிகளுடைய ஐக்கியத்திலும் நாங்கள் இன்னும் ஊன்ற கட்டப்பட, அந்த ஐக்கியத்தில் இன்னும் அதிகமாய் பரிசுத்தத்தோடு நாங்கள் காத்திருக்க, தேவனுடைய வருகைக்காக எப்பொழுதும் ஆயத்தத்தோடு இருக்கிறவங்களா இருக்க, நித்திய இளைப்பாறுதலுக்காக ஆயத்தப்பட எங்க ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் உதவி செய்யும். அப்பா, அதே போல தேவனுடைய வார்த்தையை பற்றி வாசிச்சோம். கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு வல்லமை உள்ளது, எப்படி கிரியை செய்கிறது, எங்களுக்கு எப்படி அது முழுவதும் போதுமானதா இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த நாளில் அறிந்து கொண்டோம். ஆகையினாலே இந்த வார்த்தையினாலே தான் நீர் எங்களை நியாயம் தீர்க்க போகிறீர். இதே வார்த்தையினால தான் நீங்க எங்களை நியாய தீர்ப்பு நாளில் எங்களை விசாரிக்க போறீங்க. ஆகையினாலே கேட்கிற இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து, அப்பா உங்களுடைய வார்த்தையின்படி நடத்தப்பட்டு, உங்களுடைய வார்த்தையினாலே பலனடைந்து, உங்க வார்த்தையினாலே சிட்சிக்கப்பட்டு, 1 பேதுரு 1:12 நாங்கள் வாசிச்சது போல உங்க வார்த்தையினாலே மறு ஜென்மம் எடுத்து, மறுபிறப்பை எடுத்து, ஒரு புது சிருஷ்டியாய் தேவனுக்குள்ளாக வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இதனாலே இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்கள், கேட்க போகிறவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிமையான காரியங்களை, அற்புதங்களை கர்த்தர் செய்வீராக. தடைகள் எல்லாவற்றையும் மாற்றும் நீரே உயர்ந்து, துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட்.